எல்லாருக்கும் வணக்கம். சத்யாவை கொண்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்தோம். குழந்தையும் பிறந்துருச்சு. சத்யாவும் ரொம்ப நல்லா இருக்காங்க. குழந்தை வந்து அப்படியே வெள்ளை வெளியேர்னு வெள்ளை கலரில் அவ்வளோ அழகாக இருந்தது. அப்படியே குழந்தை அவ்வளோ அழகாக இருக்குது. ஓகே, குழந்தை எப்படி பிறந்ததுன்னு வாங்க பார்க்கலாம். கூட யோகா அவர் சித்தார்த்து அம்மாவுக்கு பாய் போயிட்டு தருது. வெயிட் பண்ணு, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பாப்பா வந்துடுவான். சரியா? வாங்க, அங்கே போ, வெளில வாங்க, போ வாங்க, வெளில போய் உட்காந்துட்டு போங்க. இங்கே உட்காருவாங்க. டீயில் இருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இன்னும் 5 மினிட்ஸில் வந்து என்ன குழந்தைன்னு தெரியும். ரொம்ப ஆர்வமாக இருக்கும். இந்த டைம் வந்து நல்லா மறக்க முடியாமல் ஒரு டைமு. போயாச்சு, சத்யா வந்து உள்ளார போயாச்சு. ஒரு 5 மினிட்ஸ் பாப்பா வந்துடும். இப்போ பாப்பாவா பையனா என்னன்னு இன்னும் 5 மினிட்ஸில் தெரிஞ்சிடும். இந்த உலகத்துக்கு வரப்போகுதுல பாப்பா. உள்ளதான். தம்பி வேணுமா பாப்பா வேணுமா? உனக்கு தம்பி வேணுமா பாப்பா வேணுமா? உனக்கு சித்தார்த்து உனக்கு தம்பி வேணுமா பாப்பா வேணுமா? காட்டு சித்தார்த்து காட்டு. இரு ஒன்று எடுத்துக்க சாப்பிடுங்க. நீ ஒன்று எடுத்துக்க. நல்லா இருக்காவா? சரி 5 ஸ்டாரு ஜாக்கெட்டு கொண்டு போயிட்டு எல்லாத்துக்கும் கொடுக்கலாமா? கொடு, போ எல்லாத்துக்கும் கொடு, போ காட்டு. எல்லாமே வாழ்த்து சொல்லுவாங்க. சொல்லு, என்னன்னு சொல்லு, எதுக்காக கொடுக்குறேன்னு சொல்லு. அங்கே போய் கொடுத்துட்டு வா, போ. கொடு, அந்த அக்காவுக்கு கொடு. எடுத்தீங்களாப்பா ஜாக்கெட்டு? கொடு அக்கட்ட விடு.
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாக வந்து ஆண் குழந்தை பிறந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பெண் குழந்தை தான் எதிர்பார்த்தோம். ஆனால் ஆண் குழந்தை பிறந்தாங்க. எனக்கு அதில் ரொம்ப சந்தோஷம்தான். நானும் பேபி ரொம்ப ரொம்ப நல்லா ஹெல்த்தியாக நல்லாயிருக்கோம். என்னை வந்து பார்த்திங்கன்னா ஐசியூவில் வச்சுருந்தாங்க. ஐசியூலேருந்து 6 மணி நேரம் வச்சுருந்து அதுக்கப்புறம் தான் பேபியும் வந்து நார்மல் ரூமுக்கு இந்த ரூமுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணாங்க. வந்ததுமே பார்த்திங்கன்னா என்னோடய ஏரியா நர்ஸ் வந்திருந்தாங்க. வந்து ஃபுல்லாக என்னை வந்து விசாரிச்சுட்டு போனாங்க. எப்படி இருக்குது ஹெல்த்து, என்ன குழந்த ஹெல்த்தியாக இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக விசாரிச்சுட்டு போனாங்க. நிறைய அட்வைஸ் கொடுத்தாங்க. நல்லா சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க, ஸ்டிச்சஸ்லாம் போட்டுருக்கு, ஜாக்கிரதையாக இருங்கன்னு சொல்லிட்டு போனாங்க. பார்த்துட்டு அப்புறம் சாக்லேட்லாம் கொடுத்தேன். அதோட போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்துட்டு அப்புறம் அடுத்த நாள் வந்து எனக்கு கொஞ்சம் பெயின் கம்மியாக இருந்துச்சு, லைட்டாக குறைஞ்சிது. ஏன்னா நான் அடுத்த நாளும் நடக்க ஆரம்பித்தேன். டே 2லேயும் கொஞ்சம் நடக்க ஆரம்பித்ததும் கொஞ்சம் பெயின் எனக்கு வந்து குறைய ஆரம்பிச்சிது. ஸோ தொடர்ந்து கண்டினியூஸாக சிஸ்டர்ஸ்லாம் வந்து மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, டிப்ஸ் போட்டுகிட்டே இருந்தாங்க வலி குறையறதுக்கு எல்லாத்துக்குமே. டெய்லி வந்துட்டு ஒரு நாளைக்கு என்னை 10 தடவையாவது வந்து பார்த்துட்டு போயிடுவாங்க. அது பார்த்துட்டு டிப்ஸ் போட்டுட்டு பிபி எடுத்துகிட்டு பார்த்துட்டு போயிடுவாங்க. பேபியுமே சரி ஃபுல்லாக செக்கப் பண்ணி அவனையுமே இப்போ வந்து அவனை க்ளீன் பண்ணுறது எல்லாமே அவங்க தான் பண்ணாங்க. அப்புறம் அத்தையும் அம்மாவும் மாறி மாறி பார்த்துக்கிட்டாங்க. நைட்டில் தம்பிங்களை வீட்டில் வந்து அத்தை பார்த்துக்கிட்டாங்க. சாப்பாடு வந்து கொண்டு வந்துடுவாங்க வீட்டிலேருந்து. ஸோ அதுமாரி போயிட்டுருந்தது. ஒரு டே நாங்கள் வந்து வியாழக்கிழமை டிஸ்சார்ஜ் வந்து ஆகிட்டோம். நாளே வந்து டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லிட்டாங்க. ஏன்னா நான் கொஞ்சம் நடக்க ஆரம்பிச்சிட்டேன், ஹெல்த்தியாக இருந்தேன். அதனால் சொல்லிட்டு நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆகிக்கோங்கன்னு சொன்னாங்க. அன்றைக்கி எல்லாத்தையும் பேக் பண்ணி நாங்கள் என்ன பண்ணுறோன்னு டிஸ்சார்ஜ் ஆகிட்டோம் வியாழக்கிழமை. ரொம்பவே வீட்டுக்கு போவோன்ற ஆர்வம் இருந்துச்சு. எல்லாமே முடிச்சுட்டு அமௌண்ட்லாம் கட்டிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. தம்பி வந்து வீட்டில் இருந்தான், பெரியவன். அவனை வீட்டில் விட்டுட்டு வந்தோம். அப்புறம் நாங்கள் எல்லாருமே ஒரு ஆட்டோ வச்சுட்டு போனோம். காரு அன்றைக்கி ஈவினிங் டைம் ரொம்ப ரஷ்ஷாக இருந்தது. ஸோ அதனால் நான் ஆட்டோ வச்சுட்டு நம்ம வீட்டுக்கு சேஃப்டியாக போயிட்டோம். அப்புறம் பிள்ளைங்களை எல்லாமே செக்கப் பண்ணி தான் அனுப்புனாங்க. வீட்டுக்கு வந்ததுமே ஆரத்திலாம் எடுத்து அம்மா எங்களை வந்துட்டு உள்ளே கூப்பிட்டு போனாங்க. ஸோ இது 3 தம்பிகளுக்குமே இதே மாதிரி தான் ஆரத்தி எடுத்து உள்ளே வந்தோம். ஃபைனலாக இவரும் வந்துட்டார் வீட்டுக்கு, கடைக்குட்டி. ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. சித்துக்கும் பார்த்துருப்பீங்க, நீங்கள் ஒரு வீடியோவில் போட்டிருப்போம். ஸோ சேம் இதே மாதிரி தான் உனக்கு தூக்கிட்டு வரும்போது ஆரத்தி எடுத்தாங்க. அப்புறம் நான் யோசிச்சப்போ 3 பையன் எனக்கு அப்படின்றது என்னால் நம்பவே முடியல. போகும்போது பொண்ணு நினச்சிட்டு போனேன். திரும்ப வரும்போது 3 பசங்களோடு வந்திருக்கேன். இதுவும் ஓகே தாங்க, ரொம்ப சந்தோஷம். இன்னும் பசங்கள்லாம் அம்மா மேலே ரொம்ப பாசம் அதிகமாக இருப்பாங்க. ஸோ 2 பையனுமே மேலே ரொம்ப பாசம் அதிகம். இப்போ அடுத்த ஆள் வந்துட்டார். அப்புறம் கொஞ்சம் நான் நடந்தேன் நல்லாவே. டெய்லி எனக்கு நிறைய ட்ரைனிங் கொடுத்து நடக்க சொன்னாங்க. அதனால் நல்லாவே இப்போ நான் நடக்க ஆரம்பித்தேன், நல்லா இருக்கேன். அதோட தம்பிக்கு நிறைய மெடிசன்ஸ் கொடுத்தாங்க, எனக்கு நிறைய மெடிசன்ஸ் கொடுத்தாங்க. எல்லாமே வாங்கிட்டு வந்தோம். தம்பி ஹெல்த்தியாக இருக்கான், நானும் ஹெல்த்தியாக இருக்கேன். யோகாவுக்கு பசங்களுக்குலாம் செம்ம ஹாப்பி. நான் வீட்டுக்கு வந்ததும் ரொம்ப நாளாக எதிர்பார்த்தேங்க நான் எப்போ வீட்டுக்கு வருவேன்னு. வந்ததுமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. வந்தது தம்பிங்களை கொஞ்சம் ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் டிஸ்சார்ஜ் ஆகி அடுத்த நாள் இது மார்னிங், இது வெள்ளிக்கிழமை. ரொம்பவே நல்லாயிருக்கும் எல்லாருமே. தம்பியும் நல்லாயிருக்கான். வந்துட்டு காலையிலே வந்து எழுந்து நாங்கள் எல்லோரும் டிஃபன் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் இப்போ ஹாஸ்பிட்டலேருந்து வந்ததுக்கப்புறம் கண்டினியூஸாக மெடிசன்ஸ்லாம் எடுத்துகிட்ருக்கேன். நல்லா வாக் பண்ணுறேன், நல்லா இருக்கேன். ஒரு 10 நாள் கழித்து வர சொல்லியிருக்காங்க. என்ன தையல் பிரிக்கணும்னு சொல்லி, ஸ்டிச்சஸ் பிரிக்கணும்னு சொல்லி வர சொல்லியிருக்காங்க. அது வந்துட்டு எப்போன்னா ஆகஸ்ட் 6 சொல்லியிருக்காங்க வர சொல்லி. அது வரைக்கும் கேர்ஃபுல்லாக இருங்க, கீழே உட்காரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபுல்லாகவே கட்டில் போட்டு ஹாலிலே தான் இருக்கோம். ஹாலில், ரூமில், சேரில் அப்படியே தான் உட்காந்துட்ருக்கோம். பசங்க ஸ்கூல் போயிட்டு வந்துட்டுருக்கானுங்க. இன்றைக்கி லீவு. வெள்ளிக்கிழமை இன்றைக்கி வந்துட்டு அவங்களுக்கு எக்ஸாம் முடிஞ்சிச்சு. அதனால் சொல்லிட்டு இன்றைக்கி வந்துட்டு எல்லோரும் லீவ் எடுத்துட்டாங்க, வீட்டில் தான் இருக்காங்க. நானுமே சரி பசங்களை சரியாக பார்க்க முடியல, கொஞ்சம் முடியலனால ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது. அதனால் சொல்லிட்டு வீட்டில் இன்றைக்கி இருங்கடா அப்படின்னு சொன்னதும் தம்பி காலையிலேருந்து தம்பியை கொஞ்சிட்டு அப்படியே வீட்டிலே இருக்கானுங்க. அதோட அம்மா இங்கே தான் இருக்காங்க, அத்தை வந்து போயிட்டுருக்காங்க. எல்லாருமே கூட வந்து நல்லா பார்த்துக்கிறாங்க. உடம்பு இப்போ நல்லா இருக்குது. ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா டெஸ்ட்டும் முடிச்சு அனுப்புனாங்க. கொஞ்சம் அமௌண்ட்டு ஜாஸ்தி தான். அது ப்ரைவேட்டில் காமிக்கணுனாலே அது கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் ஆகும். டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கு மொதல் நாள் வந்துட்டு தம்பியை டெஸ்ட் பண்ணாங்க, மஞ்சக்காமலை டெஸ்ட்டு. அதில் வந்துட்டு 1 பாயிண்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதனால் சொல்லிட்டு நான் சொன்ன வெயிலில் வச்சுருமாம்னே. இல்லை, இது அடுத்த பாயிண்ட் ஏறத்துக்குள்ளே நீங்கள் ஃபோட்டோ தெரப்பியில் வச்சுருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த ப்ளூ கலர் லைட் தெரியும்ல, தம்பியை வந்து கண்ணாடி இதில் வச்சுருந்தாங்க. 24 hours வச்சுருந்தாங்க. எனக்கு ஆப்ரேஷன் பண்ணி 3ஆம் நாள்லேருந்து நான் டிஸ்சார்ஜ் ஆகிற அடுத்த நாள் வரைக்கும் வச்சுருந்தாங்க. அப்புறம் அவனை காமிச்சிட்டு அந்த டெஸ்ட்டு முடிஞ்சு திரும்ப மஞ்சக்காமலை டெஸ்ட் எடுத்து பார்த்ததில் குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க.
அதோட இப்போ டெய்லியும் அவனை வந்து வெயிலில் வச்சிட்ருக்கோம் நாங்கள் காலையிலையும் ஈவினிங்கும். காலை 6 to 7, ஈவினிங் வந்து 4 to 5 அந்த மாதிரி வந்து வெயிலில் வச்சிட்ருக்கோம். அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு டெஸ்ட் எடுத்தாங்க, ஸ்கேன் பண்ணாங்க. ஸோ எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லா பில்லும் வந்து டோட்டல் பில்லு, அப்புறம் டிஸ்சார்ஜ் சம்மரி எல்லாமே கொடுத்தாங்க. அங்கே இருந்த வரைக்குமே எல்லாருமே நல்லாவே பார்த்துக்கிட்டாங்க. ஸோ நல்லா கேர் பண்ணி பார்த்துட்டாங்க. கடைசி வரைக்குமே தம்பியை வந்து நிறைய பேருக்கு அங்கே பிடிச்சி போச்சு இவனை. அதனால சொல்லிட்டு எல்லாருமே என்னடா இன்னும் ஒரு நாள் இருந்துட்டு போகலாம்ல அப்படின்னு எல்லாம் நர்ஸுங்க சிஸ்டர்ஸுங்க சொன்னாங்க. தம்பியை நாங்கள் மாற்றி வச்சுருந்தோம், ஃபோட்டோ தெரப்பியில் தூக்கிட்டு போகிறீங்களா தம்பியை கொடுக்கவே மனசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள சிஸ்டர்ஸ்லாம் சொன்னாங்க. சரி, மறுபடியும் அடுத்த ஒரு அருமையான வீடியோவில் பார்க்கலாம்.